ஸோ இது வந்து நம்ம லாஸ்ட் அப்டேட் வீடியோ. இது வந்து மேலு, இது ஃபீமேலு, இது பேர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கேஜ்லாம் நாஸ்தியாக தான் இருக்கும். இருக்கிறத வச்சு நம்ம வளர்த்துட்ருக்கோம். ஸோ இதுக்குள்ளே போகலாம். இது ஃபுல்லாக மேல் இருக்க இடம். ஸோ இங்கே குமரிட்டு இருக்க மேல் வந்து சதீஷ் அண்ணன்ட்டு எடுத்தது. அவங்களோட மாமா வந்து சேகர் மாமான்னு சொல்லுவாங்க. நேஷ்னல் மட்டும்தான் விடுவாங்க. ஸோ இப்போ இந்த வருஷம் கூட 24ல் அவங்க வந்துட்டு நாகர்கோவில் என்ஆர்பிஎஃப் ரேசிங் அந்த இதில் கூட தேர்டு அப்புறம் ஒரு 5வது பிளேஸ்மெண்ட் பண்ணது. இந்த மேல் வந்து ஒரு 12 மணி நேரம் பறந்ததுன்னு சொல்லி தான் கொடுத்தாங்க. சும்மா தான் கொடுத்தாங்க. மேலே பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு. அது வந்து சென்னையிலேருந்து எடுத்துகிட்டு வந்தது. இது வந்து கருணை தான். இது வந்து ரொம்பவே ஓவர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு வெட்டி வச்சிட்டோம். இது ஒரு நல்ல மேல் தான். இது வந்து பிளாக்லேயே நம்ம ரக்கையில் பார்த்தீங்கன்னா டபுள் பேட்டர்ன் இருக்கும். ஒரு ப்ரௌன் கலர் அடித்த மாதிரி. இது ஒரு நல்ல ரேட்டில் போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு அண்ணன் தெரிஞ்சவங்க தான் கிஃப்ட் பண்ணாங்க, வச்சுக்கோ அப்படின்ட்டு. ஸோ இதெல்லாம் நாகர்கோவில் லைன். கருப்பையில் ஓட்டுற புறா எல்லாமே மேல் தான். இங்கே இருக்கிறது ஃபுல்லாகவே. இதுதான் என் கேஜ்லேயே கொஞ்சம் அதிகமாக பறந்த புறா. ஒரு 8 மணி நேரத்துக்கு மேலே பறந்தது. சதீஷ் அண்ணன் சொன்னேன், அதோட மேல் தான். ரெக்கை ஏற்றி வச்சிருக்கான். நான் எதிர்பார்க்காத அளவுக்கு பயங்கரமான ரிசல்ட் பண்ணுச்சு. இங்கே குமரிட்டு இருக்க மேல் வந்து நம்மக்கிட்டே பறந்து நம்மக்கிட்டே. இது என்கிட்ட ஒரு 4 மணி நேரம் பறந்துச்சு ஃபஸ்ட்டு. ஸோ இங்கே இருக்க பாதி கருணப்புறா வந்துட்டு இந்த கோயம்புத்தூர்ல சதீஷ் அண்ணா அப்படின்னு சொல்லுவாங்க. அவரோட புறா தான். எல்லா மேல்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன். ஒவ்வொன்றும் நல்லா இருக்கும். இது என்ன தெரியல, வாய பொழந்துட்டு இருக்குது. இங்கே ஒரு மேல். இது ஓவர் அடி சாண்டில்ல. இங்கே நிற்கிறதுலாம் சென்னையிலேருந்து எடுத்துட்டு வந்தது. அரக்கன் லைன் சொல்லுவாங்க, கலப்பொறியில். இதுவும் சதீஷ் அண்ணனோடு தான். ஒவ்வொன்றும் அப்படியே ஒவ்வொரு பேடும் செலெக்ஷன் பண்ணி வச்சிருக்கான். ரொம்பவே எதுவும் வேணாம் அப்படின்னு கழிக்க கூட முடியாத அளவுக்கு ரொம்ப செலெக்ஷன் பண்ணி வச்சிருக்கான் ஒவ்வொரு மேலும். ஃபர்ஸ்ட் டைம் இன்னைக்கு தான் வீடியோவில் காமிக்கிறேன். இவ்வளோ நாள் காமிச்சதே இல்லை. ஸோ நம்மக்கிட்ட இருக்க புறாவெல்லாம் தெளிவாக இருக்கும். அதாவது கண்ணு பார்த்தீங்கன்னா வெள்ளி கண்ணு தான். ஒரு சுற்றி இருக்க ரிங்கு அந்த மாதிரி எதுவுமே அடிச்சிருக்காது. ஒவ்வொரு புறாக்கும் கண்ணு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். வீடியோவிலே கிளாரிட்டியாக இருக்குது. அந்த மாதிரி தான் இருக்கும். கண்ணெல்லாம் அப்படியே தீவு மாதிரி இருக்கும். அப்படியே இதெல்லாம் மேலே போய் அப்படியே உச்சியில் ஏறிக்கணும். ஏதோ அரைக்கை முழுக்கைலாம் சொல்லுவாங்களே, இதெல்லாம் சுத்த முழுக்கை புறா. லாங் நம்ம வீட்டுக்கிட்டே பறக்காது, அந்த அளவுக்கு பறக்கும். இந்த மேலும் அதே மாதிரி தான். வீட்டுக்கிட்டே பறக்காது. குறைஞ்சது ஒரு 1000 மீட்டர் தள்ளி தான் போகும். போயிட்டு ஒரு 10 நிமிஷம், ஒரு மணி நேரத்துக்கு ஒரு டைம் தான் வரும். இந்த மேலாம் பக்காவாக பறக்கக்கூடியது. இது வந்துட்டு இதோட சிக்கு தான் சதீஷ் அண்ணனோடது. ஃபஸ்ட்டு பறக்க ஓட்டுனப்பே லக்டு அடிச்சு புறா தத்தி ஆயிடுச்சு. சுத்தமாக பறக்க மாட்டேது. மேலே ஏற்றினா அப்படியே கீழே வந்து ரிட்டன் விழுகும். ஏன்னா புறா பயந்துருச்சு ரொம்ப. அதனால உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபீமேல்லாம் அப்டேட் பண்ணுறேன் எப்படி இருக்குன்ட்டு. இது சேகர் மாமா அப்படின்னு சொல்லுவாங்க. சதீஷ் அண்ணனோட அவங்க மாமா தான். கோயம்புத்தூரில் பெரிய சாதா புறாவில் டைமிங் 15 மணி நேரம்லாம் பறக்கக்கூடியது. இது நான் ஒன்றும் ஓட்டி பார்க்கல. இது புறாவே கொஞ்சம் தினுசாக இருக்குது. ரொம்ப திருட்டு புறா. நம்ம வீட்லேயே அப்படி கீழே மேயாது. ஏன்னா அவங்களாம் மாடி கூண்டு வச்சு பழக்கம். நம்ம தரக்குண்டுனால ரொம்பவே அது தீனி எடுக்கவே யோசிக்குது. ஆளெல்லாம் சுத்த நம்ப மாட்டுது. புறா பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு. செம திருட்டு. யாரையுமே நம்பாது. மற்றபடி எல்லா புறாவும் நம்மளெல்லாம் நம்போம். இதெல்லாம் சுத்தமாக நம்புறதில்ல.